ஹை கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து இன்றைக்கி வெளியே இருக்க மதராசி படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு 9 மணிக்கு பார்த்துட்டு வந்து இப்போ 12 மணிக்கு இந்த ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 4 மணிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த மதராசி படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா என்ன கதைன்னா, ஒரு இல்லீகலாக கன்று வந்து வெளி ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுல வருது. கன் கல்ச்சர் வரக்கூடாது, என்ஐஏ வந்து அதை தடுக்க பார்க்குறாங்க. இதுக்குள்ளே நம்ம ஹீரோ எப்படி வராரு, இந்த சம்பவத்துக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்மந்தம், அவரே இவங்க கூட சேர்ந்ததெல்லாம் தடுக்கிறாரு அப்படின்ற கதை வந்து சூப்பராக நம்ம ஏஆர் முருகதாஸ் ஸ்க்ரீன் பிளேல ஓஜி முருகதாஸ் இஸ் பேக் அந்த மாதிரி திரும்ப வந்துட்டார் அவர் ஃபார்முக்கு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. நெவர் சீன் பிஃபோர் அவதாரில் நடிச்சிருக்காரு. அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நடிச்சிருக்காரு. அதுவும் இன்டர்வலு, ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் சும்மா வித்யுத் ஜாமால் கூட சண்டை போடும்போது, நம்ம டான்சிங் ரோட் சபீர் கூட சண்டை போடும்போதெல்லாம் ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்காரு. நம்ம அனிருத்தோட இசையில் வந்து அந்த சீன்லாம் அப்படியே தேட்டர் வந்து வெட்டிக்குது. அந்த மாதிரி ஒரு இசை கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயன் நடிப்பு வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி இருந்துச்சு. நம்ம வித்யுத் ஜாமாலும் ஷபீரும் வந்து வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமான வில்லனாக, ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவும் வித்யுத் ஜாமால்லாம் ஸ்டண்ட்டில் பிரித்து எடுத்திருக்காரு. Getting into Tamil Nadu is not. ப்ரீ கிளைமேக்ஸு அது மாதிரி ஓப்பனிங் ஃபைட் சீன்லலாம் வித்யுத் ஜாமான்லாம் பிடிச்சி எடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஷபீர், நம்ம டான்சிங் ரோஸ் அவர் வர சார்பேட்டா படம் மாதிரில அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நம்ம விக்ராந்த் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. விஜய் மேனும் நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களும் கொடுத்த ரோல் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ருக்மணி வசந்தும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடி கலந்து கொஞ்சம் சீரியஸாக அங்கங்கே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சலம்பல பாட்டு வந்து ஓப்பனிங் சாங்காக வருது. கோரியோகிராஃபி எல்லாம் பட்டையை கிளப்பியிருக்கு. அந்த சலம்பல பாட்டை தவிர மிச்ச பாட்டு எதுவும் அவ்வளோ எடுப்படல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கிட்டத்தட்ட 4 சாங் வருது. அது கொஞ்சம் போர் அடிக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான், சும்மா தெரிக்குது ஆக்ஷனு. நம்ம ஓஜி முருகதாஸ் படம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. சிவகார்த்திகேயனுக்கு வந்து அமரனுக்கு அப்புறம் இது ஒரு வெற்றி படமாக அமையும். தளபதி வந்து ஒரு தகுதியான ஆட்கள் தான் துப்பாக்கி குத்துக்கிறாரு. துப்பாக்கி பயங்கரமாக வேலை செய்யுது. துப்பாக்கி டைரக்டர் எடுத்த படம் அது ஒரு இது. துப்பாக்கி வில்லன்னு தான் இதில் டைலாக்கே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. துப்பாக்கி அவங்க கையில் இருந்தாலும் வில்லன் தான் தானே. அதே மாதிரி இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபர் வந்து சுதீப்னு ஒரு மலையாள கேமராமேன் பண்ணியிருக்காரு. தமிழில் அவருக்கு டெபுட்டு. பயங்கரமாக இருக்குது ஆங்கிள்ஸ்லாம். கிளைமேக்ஸ் சீன்லலாம் கேமரா ஆங்கிள்ஸ் போகுது பாருங்க, அப்படியே சும்மா பயங்கரமாக இருக்குது. அப்புறம் எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் சார் பண்ணியிருக்காரு. அவர் எடிட்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்கும். இந்த வீக்கெண்ட் நீங்கள் போய் கொண்டாடலாம். காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, லவ் போர்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து ஒரு 4 கொடுக்கலாம். தேட்டரில் போய் பாருங்கள், கொண்டாடுங்க. இந்த படம் வந்து ஒரு முருகதாஸுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். நல்லா இருக்குது, எல்லாம் போய் தேட்டரில் போய் பாருங்கள். அதே ஒன்று சொல்ல மாட்டேன் கைஸ், இந்த படத்துக்கு வந்து கெவின்றவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டரு, ஜெயிலரு, கங்குவா மற்றும் பல படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த காலத்துலேருந்து. இவர் வந்து சிக்கந்தர் இதெல்லாம் கெவின் வந்து பண்ணுறாரு. ஸ்டண்ட்லாம் சும்மா பயங்கரமாக இருக்குது. அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு ஃபைட்டும், இதில் வர எல்லா ஃபைட்டுமே சும்மா கோரியோகிராஃபி பட்டையை கிளப்பியிருக்காரு. அனிருத் வந்து எல்லா படத்தும் கொடுக்குறதோட இதில் ஒரு படியை மேலேயே கொடுத்துருக்காரு. இன்னும் மண்டையில் அந்த பிஜிஎம் ஓடினே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது பிஜிஎம். மொத்தத்தில் சொல்லப்போனால் மதராசி வென்றான்.